வணக்கம். இன்றைய நாள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்டைதீவு மனித புதைக்குழி வழக்கு மீண்டும் எதிர்வரும் ஜூலை 28 ஒத்திவைப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவி விலகல். கட்டநாயக்கா விமான நிலையத்தில் சீன நாட்டவர் ஒருவர் கைது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம். பீகார் ஆலய கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பெண்கள் உயிரிழப்பு. மத்திய கிழக்கில் தீவிரமடையும் பதட்ட நிலை, அவசரமாக கூடும் கோப்ரா கூட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மண்டைதீவு படுகொலையின் வழக்கு இன்றைய தினம் 31 ஊர்காவல்துறை நீதிமன்றில் நீதிவான் அனிபா ரஜீப் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் ஜூலை 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 1990 ஆண்டுகளில் இராணுவத்தின் குலைவரியால் தீவகத்தை உலுக்கியதாக கூறப்படும் மனித படுகொலையின் மண்டைதீவு புதைக்குழி தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று 31 ஊர்காவல்துறை நீதிமன்றில் நீதிவான் அனிபா ரஜீப் முன்னிலையில் போலீசாரின் சான்று சமர்ப்பணத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மண்டைதீவு மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று 31 நள்ளிரவு முதல் பல உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்த்தப்படும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. மின்சார கட்டணங்களை திருத்தியமைக்க அரசாங்கம் எடுத்த முடிவை தொடர்ந்து இந்த விலை உயர்வு அமுல்படுத்துகிறது. அதன்படி பிரைட் ரைஸ் மற்றும் கோத்துரோட்டி ஆகியவற்றின் விலைகள் 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சிற்றுண்டுகளின் விலை ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பால், தேநீர் மற்றும் பிளேன் டீ ஆகியவற்றின் விலைகளும் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஜாழ் இணுவில் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் இன்று 31 காலை ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கோவிலுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுவதை கண்ட பொதுமக்கள் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சுன்னாகம் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவர் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான காசிப்பிள்ளை மதுரூபாகன் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து சரத் கனேகொட மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் நிதி அமைச்சின் செயலாளரால் புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை AKDD திமல் அரந்தர பதில் தலைவராக பணியாற்றுவார். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையிலிருந்து பணிப்பாளர் ரோகான் குணத்திலகவும் விலகியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் கோத்தல கிம்புட்டு என்ற தாவரத்தை தேயிலை பக்கெட்டுகளுக்குள் மறைத்து சீனாவுக்கு கடத்த முயன்ற சீனா நாட்டவர் ஒருவர் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதிகளை சோதனையிட்ட போது சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் சுமார் 21 கிலோகிராம் எடையுள்ள கோத்தல கிம்புட்டு தாவரப்பட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நடைமுறையில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் கோத்தலை கிம்புட்டு என்பது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல தடை செய்யப்பட்ட பாதுகாப்பான ஒரு தாவரமாகும். இந்த சம்பவம் தொடர்பில் கட்டநாயக்கா விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க திணைக்களத்தின் பல்லுயிர் பெருக்கும் கலாச்சாரம் மற்றும் தேசிய மரபுரிமைகள் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சாப்ரகமுவா மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
மத்திய சப்ரகவுமா மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தினூடாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருந்த சுமார் 5.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவரை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துபாயிலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அதன் போதே சந்தேக நபரின் பயண பையிலிருந்து 35,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள், 2,000 நிக்கோட்டின் ரசாயனம் கொண்ட சிறிய பொதிகள் மற்றும் 50 மின்னணு சிகரெட்டுகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய தொழிலதிபர் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ் பருத்தித்துறை கடற்பகுதியில் முதியோர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் குறித்த முதியவரை சடலமாக மீட்டுள்ளனர். உயிரிழந்த முதியவர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை தனது வீட்டாருடன் முரண்பாட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்நிலையில் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத காரணத்தினால் உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர். இதன்போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறு நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டமானது இடம்பெற்றுள்ளது. மேலும் நீதி கோரிய பதாதைகள் தாங்கியவாறும் வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்தில் காவல்துறை அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றும் ஒரு காவல் உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவரை விளக்கமறியல் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று சாரதிக்கு உதவியாளராக சென்ற இளைஞன் தலைமறைவாக இருந்த நிலையில் 31/3/2026 குறித்த இளைஞன் பாலாவி பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை தணிக்கும் நடவடிக்கையாக அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதன்படி சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னி சம்பா உள்ளிட்ட அதே போன்ற அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதனை அடுத்து ஒரு இறக்குமதியாளர் 1040 மெட்ரிக் டன் வரை அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இதேவேளை பொதி செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியன 30 ரூபாயால் அதிகரிக்கப்படுகிறது. மின்சார கட்டணம் அதிகரிப்பினால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனைப்பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு நேற்று அதிகாலை 30/3/2026 புறப்பட்டும் இன்று 31/3/2026 காலை வரை கரை திரும்பாத நிலையில் அதில் பயணித்த மூவரும் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். படகு வழக்கம் போல் கரை திரும்ப வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டதால் நீண்ட நேரமாக கரை திரும்பாததை அடுத்து உறவினர்கள் மற்றும் சக கடற்தொழிலாளர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உறவினர்கள் தெரிவித்தபடி காணாமல் போன படகில் 3 கடல் தொழிலாளர்கள் பயணித்துள்ளனர். எனினும் அவர்களின் விவரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை.
காணாமல் போன கடற்தொழிலாளர்களையும் படகையும் தேடி கண்டுபிடிக்க கடற்படையினரின் உதவி நாடப்பட்டுள்ளது. அதே சமயம் அப்பகுதி கடற்தொழிலாளர்களும் இணைந்து கடல் பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடலில் நிலவும் சீரற்ற காலநிலை அல்லது இயந்திர கோளாறு காரணமாக படகு திசை மாறி சென்றிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தொடர்வது இந்திய செய்திகள். பீகாரின் நாலந்தா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றில் இன்று 31 நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பெண்கள் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாலந்தா மாவட்டத்தில் உள்ள பீகார் ஸ்ரீஃபியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்ரா கிராமத்தில் அமைந்துள்ள சீதலா மாதா ஆலயத்தில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தகவல் கிடைத்ததும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளூர் கிராம மக்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். இந்த துயர சம்பவத்திற்கு பின்னர் பீகார் அரசு இது குறித்த முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டதுடன் காயமடைந்தவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தியது. அதே நேரம் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 6 லட்சம் ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். மத்திய கிழக்கில் நடக்கும் போரின் பொருளாதார தாக்கம் குறித்து விவாதிப்பதற்காக பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் இன்று 31/3/2026 கோப்ரா கூட்டத்தை நடத்தவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நமக்கு தேவையான அனைத்தும் முறையாக கண்காணிக்கப்பட்டு தணிக்கை செய்யப்படுவதை உறுதி செய்வதே இந்த கூட்டத்தின் நோக்கமாக இருக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். ஈரான் கார்மூஸ் நீரணியை தொடர்ந்து முற்றுகையிட்டிருப்பது குறித்து விவாதிப்பதற்கு நேற்று டவுனிங் தெருவில் எரிசக்தி கப்பல் போக்குவரத்து மற்றும் வங்கி நிறுவனங்களின் தலைவர்களை அவர் சந்தித்ததை தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. போரின் தாக்கத்தை சமாளிக்க இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கத்தால் தனியாக செய்ய முடியாது என்றும் ஸ்டார்மர் வணிக தலைவர்களிடம் கூறினார். கோப்ரா என்பது ஒரு நெருக்கடியான அவசரகால நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் தலைநகரில் கூடும் ஒரு கூட்டமாகும். உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போர் முதல் முறையாக பக்கத்து நாடான பின்லாந்து எல்லைக்குள் ஊடுருவியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று பின்லாந்தின் தென்கிழக்கு பகுதியில் விழுந்து நொறுங்கிய உக்ரைனிய ட்ரோன் ஒன்றில் வெடிக்காத நிலையில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு இருந்ததாக பின்லாந்து போலீசார் திங்கட்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளனர். சுமார் 6.7 மீட்டர் இறக்க விரிப்பு கொண்ட இந்த AN-196 ரக ட்ரோன் பின்லாந்து அதிகாரிகளால் பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிர் சேதமோ அல்லது பெரிய அளவிலான சொத்து சேதமோ ஏற்படவில்லை என்றாலும் ரஷ்யாவுடனான போர் ஐரோப்பிய நாடுகளின் எல்லைக்குள் பரவுவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஏற்றுமதி வழித்தடங்களை இலக்கு வைத்து ஏவப்பட்ட இந்த ட்ரோன் ரஷ்யாவின் மின்னணு குறுக்கீடுகள் காரணமாக திசை மாறி பின்லாந்து எல்லைக்குள் நுழைந்திருக்கலாம் என உக்ரைன் விளக்கம் அளித்துள்ளது. கோர்மூஸ் நீரிணையின் மீதான தனது இறையாண்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அங்கு பயணிக்கும் கப்பல்களுக்கு கடப்பு கட்டணம் விதிக்கும் சட்டத்திற்கு ஈரான் ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற குழு இன்று இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி கோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானிய நாணயமான ரியால் மூலம் கட்டணம் செலுத்த வேண்டும். இது ஈரானின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஒரு தந்திரோபாய நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகளுடன் தொடர்புடைய எந்த ஒரு கப்பலும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது ஒரு தலைபட்சமாக பொருளாதார தடைகளை விதித்துள்ள நாடுகளின் கப்பல்களுக்கும் அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% இந்த நீரிணை வழியாக நடைபெறுகிறது. ஈரானின் இந்த கட்டண விதிப்பு மற்றும் தடை உத்தரவு உலகளாவிய எண்ணெய் விலையிலும் கடும் உயர்வை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே 57,000 துருப்புக்களை குவித்துள்ள அமெரிக்கா ஈரானின் இந்த ஒரு தலைபட்சமான சட்டத்தை சர்வதேச கடல்சார் சடங்குகளுக்கு எதிரானது என கூறி முறியடிக்க முயலலாம். இதனால் தரைப்போர் அல்லது நேரடி மோதல் வெடிக்கும் அபாயம் அதிகரித்துள்ளது. தொடர் வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் இந்த சட்டத்தின் மூலம் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றது.
இந்த வழித்தடத்தின் அதிகாரம் எங்களிடமோ உள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஈரான் திட்டமிட்டுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.